தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாளிலே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஆராதிக்க ஆயத்தப்படுங்க. தேவனை துதிக்கலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆக ஆனந்தமானந்தமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆக ஆனந்தமானந்தமே, நீரந்தன் அடைக்கலமே, நிறையந்தன் கோட்டையுமே, நீரந்தன் அடைக்கலமே, நிறையந்தன் கோட்டையுமே. உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆக ஆனந்தமானந்தமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆக ஆனந்தமானந்தமே, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். ஆண்டவரே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய மறைவில் வந்து உம்முடைய செட்டைகளின் கீழிலே வந்து அடைக்கலமாக நிற்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு விசேஷித்த கிருபை தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோ. நீங்க தான்ப்பா எங்களுடைய நல்ல தெய்வம், நீங்க தான்ப்பா எங்க நல்ல ஆண்டவர், நீங்க தான்ப்பா எங்க தலையை நிமிர பண்ணுகிறவர், நீங்க தான்ப்பா எங்களை தேற்றுகிறவர், நீங்க தான்ப்பா எங்களை அரவணைச்சு நடத்துகிற தெய்வம். உங்களை நம்பி இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். கிருபை தொடர்ந்து கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சங்கீதம் 91 சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த சங்கீத பகுதி நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதானமான ஒரு சங்கீத பகுதியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த 91 சங்கீதத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த சங்கீதத்தை அதிக நேரங்களிலே நம்ம வாசித்திருப்போம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் சந்திக்கிறதான பல நெருக்கமான சூழ்நிலைகளில் இந்த சங்கீத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு வந்திருக்கிறது. பயங்கள் வரும்போது, கொள்ளை நோய்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, இன்னும் பலவிதமான நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் இந்த சங்கீத வசனங்கள் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த சங்கீதத்தினுடைய முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் ரொம்ப ரொம்ப பிரதானமானது. முதலாவது வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனம் யாருக்கு சொந்தம்? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் யாருக்கு கிடைக்கும்? உன்னதமானவருடைய மறைவில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வசனத்தை வாக்குத்தத்தங்களாகவும் வாக்குறுதியாகவும் தேவன் கொடுக்கிறார். தேவனை உங்களுடைய உன்னதமான தேவனுடைய மறைவில் நீங்கள் வர வேண்டும்.
யாருடைய மறைவிலையோ நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஏதோ சில காரியங்கள் தான் எனக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணி ஓடிக்கொண்டிருந்தால் இந்த சங்கீத வசனம் உங்களுக்குரியதல்ல. இந்த சங்கீதம் உங்களுக்கு சொந்தம். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், ஒன்று, உன்னதமான தேவனுடைய மறைவில் வர வேண்டும். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு மிகுதியான பலனை கர்த்தர் தருவார் என்று வேதம் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய அந்த கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளே, மறைவிடத்துக்குள்ளே நீங்களும் நானும் வந்துவிட்டால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்ம மேலே வந்து பலிக்கும். என்னவாம்? அவர் நம்முடைய அடைக்கலம், நம்முடைய கோட்டை, நம்முடைய தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவர் தான் என்னுடைய அடைக்கலம், ஆண்டவர் தான் என்னுடைய கோட்டை, ஆண்டவர் தான் என்னுடைய தேவன், நான் நம்பியிருக்கிறவர் அவர் என்று உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்ல முடியும். எனவே அந்த முதல் 2 வசனங்களை யாரெல்லாம் அந்த வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களை எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கீழே சொல்லப்பட்ட வசனங்களை நேரம் எடுத்து இன்றைக்கு நீங்கள் படித்து பாருங்கள். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மளை தப்புவிப்பார். கடைசி வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த உலகத்தில் ஒரு பூரண ஆயுசு நாட்களும் முடிவிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் வேதவசனம் நமக்கு வாக்கு பண்ணுகிறது. ஆதலால் இன்றைக்கு உன்னதமானவருடைய மறைவில் நீங்கள் வராவிட்டால் இன்னைக்கே வந்து விடுங்கள். இயேசுவுக்குள் ஓடி வந்து விடுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கடந்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பாதுகாக்கவும் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் வல்லவர். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, தகப்பனே, நீங்கள் தான் எங்களுடைய தேவன், நீங்கள் தான் எங்களுடைய அடைக்கலம், நீங்கள் தான் எங்களுடைய பாதுகாப்பாக இருந்து எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாக தேவனை மறைவிடமாய் கொண்டு எல்லா நன்மைகளையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.